அவன் வெள்ளைக்காரன் ரெண்டு பேரையும் பிடிக்க முடியாதுங்கிறப்ப அவன் என்ன பண்ணா, அவன் உங்களை சுடுவேன் உங்க அரமனையை சுடுவேன்னு சொல்லல, காளையார் கோயிலில் போய் பீரங்கி நிப்பாட்டிவிட்டான். நாளை மாலை சூரியன் மறைவதற்குள் சரணடையாவிட்டால் நீ கட்டிய கோபுரம் தகர்த்தெறியப்படும். பெரிய மருது என்ன யோசிச்சார் தெரியுமா? டேய் தம்பி, என்னடா என்ன ஒரு 5 வருஷம் இருப்போம் 10 வருஷம் இருப்போம்டா, ஆனா நம்ம கட்ட கோயில் இருக்கணும்டா, சாந்து போட்டு சலசலங்க சந்தனம் போட்டு கமகமங்க மதுரை கோபுரம் திருந்தது செய்த மருது பாண்டியரை பாருங்கடின்னு சொல்றோம்னா சொல்லிட்டு போய் சரணடைஞ்சாங்க. அவன் பீரங்கில வச்சு தகர்த்தான், சில பேரை தூக்கு போட்டான். கடைசி ஆசை என்னன்னு கேட்டான். பெரிய மருது சொன்னாரு, நாங்கள் கல்லிலும் சொல்லிலும் முள்ளிலும். அது என்ன முள்ளி தெரியும்ல? அந்த வெள்ளைக்காரர்களுக்கு இவர் தேடுற போது இவர் ஓடி போய் அந்த ஒரு குடிசையில போய் படுத்துறாரு. அந்த கிழவி பார்க்குது, இவருக்கு அக்குள்ள ஒரு கட்டி ஏற்பட்டிருந்தது. அந்த நேரம் வேற தாகம் தாங்க முடியலம்மா தண்ணி கொடுன்னு கேட்டவுடனே அந்த கிழவி பழைய கஞ்சி சோறு கொடுத்துருக்கு. அது குடிச்சு பிடிச்ச உடனே உன் வீட்டில் எழுத்தாணி ஏடு இருக்கான்னு கேட்டாரு. எங்கள் வீட்டில் ஏரியா எழுத்தாணி ஏடுன்னு சொன்னோடனே அந்த ஓலையில் ஒன்றை பறிச்சு, கூரையில் இருந்த ஓலையில் ஒன்றை பறிச்சு அங்கிருந்து ஆணி எடுத்து இந்த பகுதி முழுவதும் இந்த கிழவிக்கு சொந்தம்னு எழுதி கொடுத்துட்டு போய் அதை மரணம் அடையிறப்ப ஞாபகம் வச்சு சொன்னாருங்க, நாங்கள் கல்லிலும் சொல்லிலும் முள்ளிலும் தந்த தர்மத்தை நீ மறக்காமல் தர வேண்டும். வெள்ளைக்காரன் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் அதுல சரியாத்தான் இருந்தா அதை கொடுத்தான். அதான் உண்மை.